ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போன வீடியோ தாங்க. கோயிலுக்கு வந்த உடனே டோக்கன் வாங்கிட்டு மொட்டை அடிக்க கிளம்பிட்டோம். ஒரு பக்கம் சமையல் வேலை நடந்துகிட்டு இருந்தது. பாப்பாவுக்கு வந்து 9 மந்த்து தான் ஆகுது. சரி 9 மந்த்லேயே மொட்டை அடிச்சிடலாம், முடி வந்து லென்த்தாக இருந்தது, அதனால் சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மொட்டை தான் அடித்தோம், காதெல்லாம் குத்தலை. 1 இயர் ஆனதுக்கப்புறம் குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். லாஸ்ட் வரலைக்குமே பாப்பா அழுவே இல்லைங்க. சமுத்தா அவங்க மாமா மடியில் உட்காந்து மொட்டை அடிக்க காமிச்சிட்டு இருந்தா. அவரை மொட்டை அடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு மொட்டை அடித்தோம். அவங்க அப்பாவுக்கு அடித்ததுமே அவங்க அண்ணா அடிக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் சரின்னு சொல்லி அவங்க பெரியப்பா பையன் தான் அண்ணா அவனை அடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து பூ முடி கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் சமையல் வேலை நடந்துகிட்டு இருந்தது. சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தோம். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருந்தோம். அப்புறம் ஃபைனலாக எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பாப்பாவும் அங்கேயே சுடுதண்ணி வச்சு குளிக்க வச்சிட்டேன். அப்புறமா சந்தனம்லாம் பூசிட்டு ஒரு பழம் சாப்பாடுமே ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு பழம், தேங்காய், மாலைலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் அப்படியே போய் எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுங்க. சாமி கும்பிட்டு பூ போட்டுலாம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கோயிலே உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் சரி சாப்பிட்லான்னு போனோங்க. அங்கே போனால் சாம்பார் ரெடி ஆகலை. சரி சாம்பார் ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். கோயிலெல்லாம் அப்படியே சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட கிளம்பிட்டோம். போய் அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு பரிமாறி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.